தாய்மார்களே, சகோதரிகளே, அகீதா உடைய பாடத்திலே நாங்கள் ஈமானுடைய அடிப்படைகளுள் மிக பிரதானமானது அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு ரப்பு இருக்கின்றான், அந்த ரப்புக்கு நாங்கள் அல்லாஹ் என்று பெயர் சொல்லுகிறோம், இது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது, இதனை எந்த அடிப்படையில் ஒரு மாற்று மதத்தவருக்கு நிறுவுவது என்பது பற்றிய செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்ற அந்த பகுதியை விளங்க வேண்டி இருக்கிறது. இந்த பகுதி முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பகுதி. முதலாவது நாங்கள் ஒரு பகுதி நோக்கினோம். இந்த உலகம் இயற்கையானது, இந்த உலகத்தில் உள்ள மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்ட படைப்பினங்கள் எல்லாம் தானாக வந்தது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், குரங்கு இன்னொன்றிலிருந்து வந்தது. இப்படியெல்லாம் நாத்திகம் பேசுகின்ற மனிதர்களுக்கு படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை படைப்பினங்களை வைத்து நிறுவ வேண்டும் என்ற பகுதியை பார்த்தோம். இரண்டாவது, படைத்தவனை ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பலவிதமான கடவுள் கொள்கையிலே இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் கடவுள் கொள்கையை நம்புவார்கள், ஆனால் அந்த கடவுளுக்கு பல பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். ஒரு கடவுள் அல்ல, பல கடவுள் என்று பேசுவார்கள். அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் படைத்தவனுக்கு அல்லாஹ் என்று பெயர் சொல்லுகின்றோம். அல்லாஹ் என்று சொல்வது எப்படி நியாயமானது? ஒரு கிருஷ்ணா என்று சொல்லலாமே, அல்லது வேறொரு பெயரை சொல்லலாமே என்றால் இல்லை. எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புக்கு நாங்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்லுவோம் என்பதை நிரூபிப்பதற்கு அல் குர்ஆன், அந்த இறைவேதம் எங்களுக்கு சான்றாக அமைகிறது. அந்த அல் குர்ஆன் இறைவேதம் என்பதை எப்படி நிறுவ வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அந்த அடிப்படையை வைத்துத்தான் கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹுவை மட்டும் ரப்பாக ஏற்காத அடுத்த மதத்தவர்களுக்கு மத்தியில் அல்லாஹுதான் ரப்பு என்பதை எப்படி நிறுவ வேண்டும் என்பதை பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ன்றதை நிரூபித்தோம். அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை எப்படி செய்வது? அந்த கடமையை செய்வதற்குத்தான் நாங்கள் சொல்வோம் தௌஹீத் என்று சொல்வோம். நன்றாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி அதுதான். இந்த தௌஹீத்ன்றது எங்கிருந்து வந்தது அதை நானும் நீங்களும் முதலாவது விளங்கணும். இன்றைக்கு தௌஹீத்ன்றத ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சொல்லாக சித்தரிக்கப்படுது, ஒரு டேஞ்சரான அர்த்தம் கொண்டதாக சித்தரிக்கப்படுது. அந்த தௌஹீத் என்ற நாமத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக, அடிப்படைவாதிகளாக, பயங்கரவாதிகளாக நோக்கப்படுகிற அளவுக்கு தௌஹீத் என்ற அந்த கொள்கையையும் விளங்கவில்லை, அரபு சொல்லையும் விளங்கவில்லை என்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, குர்ஆனை நீங்கள் படித்தால் தௌஹீத் என்ற சொல்லை நேராக பார்க்க முடியாது. ஹதீஸுகளை நீங்கள் படித்தாலும் தௌஹீத் என்ற அந்த சொல்லை நேரடியாக பார்க்க முடியாது. இதில் தெளிவா இருக்கணும். இப்ப இது என்ன? இது நாங்கள் படித்தோம், நான்காவது கலிமா தௌஹீத் என்று படித்தோம். அப்படித்தானே? நாங்கள் சொன்னோம், முன்னைய குர்ஆன் மதரசாக்கள்ல படிச்சு கொடுப்பாங்கன்னு. அந்த நாலாம் கலிமா தௌஹீதுக்கு கீழே என்னத்தை படிச்சோம்? நாங்க படிச்சவங்க இருந்தா தெரிஞ்சிருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு, லா இலாஹா இல்லல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன். இத முஸ்லிம்களுக்கு விளங்கப்படுத்தணும். ஏண்டா முஸ்லிம்கள்லையும்
75 வீதமானவங்களுக்கு இது என்னடா தௌஹீது குர்ஆன்லயும் வரல, ஹதீஸ்லயும் வரல, புதுசா வந்து கொண்டு பேசுறானுன்ற மாதிரி என்ன பண்றாங்க. இதை விளங்கினாத்தான் அறிவுபூர்வமா தௌஹீதுன்னா என்னன்னு விளங்கப்படுத்தலாம். வஹ்தஹு, வஹ்தஹுன்ற அர்த்தம் என்ன? அவன் ஒருவன். இன்னொரு வார்த்தையில சொன்னா அவன் தனித்தவன். அல்லாஹ் அவன் ஒருவன் என்றதும் அல்லாஹ் அவன் தனித்தவன்றதும் அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான பண்புகளில் உண்டு. அல்லாஹ் ரெண்டுண்டா காஃபிரா போயிடுவான், முஷ்ரிக்கா போயிடுவான். அல்லாஹ் தனித்தவன் அல்ல, அல்லாஹ்வுக்கு ஜோடி இருக்குதுண்டா முஷ்ரிக்கா போயிடுவான், காஃபிரா போயிடுவான். அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன் என்றது அல்லாஹ்வுடைய பண்பு. அந்த பண்பை எந்த கட்டத்திலே மறுத்துறப்படாது. அப்ப வஹ்தஹுன்றது என்ன? வஹ்தஹுன்றது என்ன? அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ்வுக்கு அந்த தன்மை இருக்கிறது என்று சொல்றது தான் தௌஹீது. விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, வஹ்தஹுல என்ன எழுத்து வருது? வ ஹ த, வ ஹ த. இந்த மூணு சொல்லும் தான் தௌ என்று சொல்லக்கொள்ள என்ன வரும்? வாவ் வரும். ஹி என்று சொல்லக்கொள்ள என்ன வரும்? ஹ வரும். இத் கடைசிக்கு என்ன வரும்? இதுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, இது அரபுல வந்து ஒரு 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 மனிதனுடைய பண்பை, ஒரு மனிதனுடைய தன்மையை காட்டக்கூடிய ஒரு சொல்ல இன்னொன்றின் பக்கம் கடத்தி வைக்கிறதுக்கு இந்த சொல்லுக்கு மாத்துவாங்க. ஹசனுன், ஹசனுன், ஹசனுன்ற அர்த்தம் என்ன? அழகு. இவன் அழகானவன், அது அழகானது. இது தன்மையா இல்லையா? இது ஒரு பண்பு. அழகுபடுத்துதல். ஹசன் அழகு, ஹுசன் அழகு. ஹ சீன் நூன் மூணிக்கு தானே. அழகுபடுத்தினான். தஹ்சீன் என்ன அர்த்தம்? ஹசன், ஹுசன், தஹ்சீன். ஹுசன்டா அழகு, ஒரு பண்பு. விளங்குதா? அழகுபடுத்தினான். தஹ்சீன், அழகுன்றது ஒரு மனிதனுடைய பண்பு. அழகுபடுத்துதல்ன்றது இன்னொரு சார் செய்யற வேலை. ரெண்டு வித்தியாசம் விளங்குதா? இந்த அரபு இலக்கணம் படிச்சாங்களுக்கு சிம்பிளா விளங்கும். அழகுன்றது ஒரு மனிதனுடைய பண்பு, அழகுபடுத்துதல்ன்றது இன்னொரு மனிதனுடைய வேலை. வஹ்தஹு அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் வஹ்து என்று சொல்றது மனிதனுடைய கடமை. அதான் தௌஹீது. தௌஹீதுன்னு அர்த்தம் என்ன? ஓர்மை படுத்துதல், அல்லாஹ்வை தனித்துவ படுத்துதல். அப்ப வஹ்தஹுன்றது யார பண்பு? அல்லாஹ்ட பண்பு. அந்த பண்பை கொடுக்கிறது யார கடமை? எங்கட கடமை. எனவே வஹ்தஹுன்றது அல்லாஹ்ட பண்பு, தௌஹீதுன்றது மனிதர்கள் மீது உள்ள கடமை, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துதல். விளங்கிச்சா உங்களுக்கு? இதுதான் 4ஆம் கலிமா தௌஹீத். 4வது கலிமா தௌஹீத் அரபுல சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? 4வது கலிமாண்டா என்ன? அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துதல், அல்லாஹ்வன் தனித்தவன் என்று சொல்லுதல். யார கடமை? எங்கட கடமை. எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வதற்கு பாவிக்கப்படுகிற அரபு சொல் எது? அரபு சொல் எது? தௌஹீத். அதனால தான் சொல்லுவோம், ஒரு முஃமின் உண்மையான தௌஹீத்வாதி ஆயிக்கணும். அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியா செய்யறவனா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்க்கு என்ன கடமை செய்யும்? எங்களால் என்ன செய்ய இயலும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அவன் ஒருவன் என்று சொல்வதுதான். அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அந்த ஒருவனுக்கு மட்டும் செய்வதுதான். அல்லாஹ் அவனுக்கு என்று சொன்ன பண்புகளையும் அவனுக்கு என்று சொன்ன பெயர்களையும் அவனுக்கு மட்டும் கொடுப்பதுதான் யார கடமை? எங்கட கடமை. எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு முஸ்லிம் சரியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் முழு குர்ஆனையும் படிச்சு முழு ஹதீஸுகளையும் தேடினால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 3 அடிப்படைகளுக்கு கொண்டு வரலாம். 3 அடிப்படையில் கொண்டு வரலாம். ஒன்று தௌஹீது தான். அந்த தௌஹீதை 3 வகையா நோக்கலாம். தௌஹீதை 3 வகையா நோக்கலாம். முதலாவது என்னன்னா,
நாங்க பார்த்தோம் அல்லாஹ் ரப்பு. ரப்புண்டா என்ன? எங்களை படைத்து பரிபாலிப்பவன் ரப்பு, அப்படித்தானே? நினைச்ச நேரம் எங்களை மௌத்தாக்குறவன் எங்கட ரப்பு, மௌத்தா போன போற மறுமையில் எங்களை எழுப்புறவன் எங்கட ரப்பு, எங்களை நோயாளியாக்குறவன் எங்கட ரப்பு, எங்கட நோயை குணப்படுத்துறவன் எங்கட ரப்பு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரமா இல்லையா? இந்த உலகத்தில் அவன் ஆற்றக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரங்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். எதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரமோ அதுல வேற யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது. பாதுகாப்பு தேடணும். யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும்? இந்த அடிப்படை விளங்கினா எல்லாம் கிளியர் ஆகுது. யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும்? ஏன் அல்லாஹ்ட்ட ஏன் தேடணும்? பாதுகாத்தல்ன்றது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதை வேற யாருக்கும் கொடுக்கப்படா. விளங்குதா உங்களுக்கு? நோயை குணப்படுத்துன்னு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட. ஏன்? நோயை குணப்படுத்துதல்ன்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. என்னைய பணக்காரனாக்குன்னு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்? ஒரு மனிதனை பணக்காரனாக்குவதும் ஏழையாக்குவதும் யார் அதிகாரம்? எனவே அல்லாஹ்வுடைய அதிகாரங்களில் அவனை ஓர்மைப்படுத்தினால்தான் முதல் கட்டம் ஒரு மனிதன் உண்மையான முஃமினா வாழலாம். எங்களை படைச்சவன், எங்களை பரிபாலிக்கிறவன், எங்களுக்கு ரிஸ்க் தாரவன், எங்களை ஆரோக்கியமா வாழ வைக்கிறவன், நினைச்சா நோயாளியாக்குறவன், நினைச்சா மௌத்தாக்குறவன், மௌத்தா போன பிறகு உயிர்ப்பிச்சு எழுப்புறவன். இந்த ரப்புக்கு அவன் சொன்னதெல்லாம் செய்யணுமா இல்லையா? எனவே அவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும், அவனுக்கு நோன்பு பிடிக்கணும், அவனுக்கு ஜக்காத் கொடுக்கணும், அவனுக்கு ஹஜ்ஜி செய்யணும். இது எதுக்கு? இந்த இபாதத்துகள் எதுக்கு? எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புக்கு நன்றி செலுத்துவது. எனவே அந்த ரப்புக்கு எங்களோட வெளிப்படை வாழ்க்கையில என்னென்ன இபாதத்தெல்லாம் செய்வோமோ அந்த இபாதத்தெல்லாம் அவனுக்கு மட்டும்தான் செய்யப்படும், வேற யாருக்கும் செய்யப்படக்கூடாது. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன? வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு என்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஃபதுஉஹு பிஹா, அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு அவனை அழையுங்கள். சாதாரணமா நாங்க படிச்சிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்குள்ள பேரை மனுஷனுக்கு வைக்கப்படா. படிச்சிருக்கிறோமா இல்லையா? இது தௌஹீத் ஆட்கள் வந்து படிச்சு தந்ததல்ல. இது நாங்க சின்ன புள்ள காலத்துல தரீக்கத்து மதரசாலே படிச்சது, தப்லீக் ஜமாத்துல படிச்சது. கஃபார், மனுஷனை கூப்பிடலுமா கஃபார்? ஏ கஃபார் யாரோட பேரு? அல்லாஹ்வோட பேர். அதை மனுஷனுக்கு வச்சிடப்படா. அப்ப எப்படி கூப்பிடணும்? அப்துல் கஃபார், கஃபாருடைய அடிமை. ஏன் கஃபார்னு மனுஷனுக்கு பேர் வைக்கப்படா? மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான பேரை மனுஷனுக்கு விதிக்கப்படா. குத்தூஸ், மிகவும் தூய்மையானவன், யார் மட்டும்தான்? மஜீத், தூய்மையானவன், யார் மட்டும்தான்? ஹமீத், புகழுக்குரியவன், யார் மட்டும்தான்? அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுக்கு சொந்தமான பேர் ஒரு மனுஷனுக்கு வச்சு அழைக்கலுமா? அதனால் என்ன செய்வோம்? அப்துல் ஹமீத் என்றுவோம், அப்துல் குத்தூஸ் என்றுவோம். வஹாப், அள்ளி கொடுக்கக்கூடியவன், கொடையாளன், யாரு? அல்லாஹ். வஹாப் அல்லாஹ்வோட பேர். அப்ப வஹாப்னு ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கலுமா? அப்ப என்ன செய்வோம்? அப்த செய்வோம். அப்துல் வஹாப், வஹாபுடைய அடிமை. ஏன்? அது மனுஷனுக்கு. இதை விளங்கிக்கிறோமா இல்லையா? இது தரீக்கத்து காலத்திலே நாங்க படிச்சோம். இத மக்களுக்கு விளங்காததனால என்ன செஞ்சிடறாங்கடா, வஹாப் என்ற அதிகாரத்தை படைப்பினங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கஃபார் என்ற பண்பை மனுஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த கஃபாருல் கத்தாயா, நபியே நீங்க தான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர் சொன்னாங்களா இல்லையா? எங்க சொன்னாங்க? எங்க சொன்னாங்க? சுப்ஹான மோடில சொன்னாங்க. அந்த சத்தாருல் மசாவி, சத்தார். சத்தார் கேட்டிருக்கிறீங்களா? அல்லாஹ்வோட பேர்கள் ஒரு பேருண்டுவாங்க, நல்லா விளங்கிக்கங்க. ஆனா ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல சத்தார் என்ற பேர் வரல, சித்தீர் என்ற பேர் வந்தீங்க. என்ன வந்தீங்க? ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனா சத்தார் எங்கட சமூகத்தில் அல்லாஹ்வோட பேருன்றது
அஸ்மாவுல் ஹுஸ்னால படிப்பாங்க தானே, அதுல இருந்து வந்து அதை கூட யாருக்கும் சத்தார்னு கூப்பிட மாட்டாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க அப்துல் சத்தார். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி விரிக்கிறார், அந்த சத்தாருல் மசாவி, நபியே நீங்க தப்புகள் தவறுகளை மறைப்பவர். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ். ஏன் இப்படி படிச்சாங்க? இது அல்லாஹ்வுக்குள்ள பேரு, இத மனுஷனுக்கு விழிச்சிடப்படாண்டு விளங்கல்ல. அதனால குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து கொடுத்த ஆலிம்கள் பிற்பட்ட காலத்துல இந்த தௌஹீத, அல்லாஹ்வுக்கு தௌஹீதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துதல்ன்ற அந்த கடமையை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை மூணா பிரிச்சாங்க. விளங்கிச்சா ஏன் மூணா பிரிச்சாங்கன்னு? இதை விளங்காததுனால நிறைய தவறு விட்டாங்க. மக்கா முஷ்ரிக்குகள் எங்க தவறு விட்டாங்க? அல்லாஹ்வுக்கு உள்ள அதிகாரங்களில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? மக்கா முஷ்ரிக்குகள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்க. பல தடவை படிச்சிருக்கிறோம், தஃப்சீர்ல படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரத்தை மக்கா முஷ்ரிக்குகள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு உதாரணம், ஆபிரகாமுடைய யானைப்படை காபத்துல்லாவை உடைக்க வந்துச்சு. அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்? அப்ரஹாட்ட போய் ஏண்ட ஒட்டகம் 200 எனக்கிட்ட தாங்கோ. அவன் கேட்டான், என்னப்பா காபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கிறோம், நீ ஒட்டகத்துக்கு விலை பேசி வந்திருக்கிறாய்? என்ன சொன்னாரு? இன்னலில் கஅபத்தி ரப்பன், அப்படிதான் சொன்னார். ரப்பு என்ன சொன்னார்? காபத்துல்லாவுக்கு ஒரு ரட்சகன் இருக்கிறான், ஒரு ரப்பு இருக்கிறான். அந்த ரப்பு காபத்துல்லாவை பாதுகாத்துக் கொள்வான். காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாப்பான்னு நம்பினாரா இல்லையா? இன்னைக்கு நாங்க கூட அந்த அளவு நம்ப மாட்டோம், பவர்ஃபுல் ஈமான். அதனாலதான் போய் சொன்னாரு, அப்ரஹா யானைப்படையோட வந்திருக்கிறான் காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு, மக்களை எல்லாரும் மலையில ஏறுங்க, அல்லாஹ் அவனுடைய ஆலயத்தை எப்படி பாதுகாக்கிறான்றத பார்ப்போம். எப்படி நம்பிக்கை? அல்லாஹ் பாதுகாத்தானே. அப்ப ரப்பை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்தை எடுத்துக்கொண்டு ஹிரா குகையிலிருந்து யார்கிட்ட வந்தாங்க? நேரா ஹதீஜா நாய்கிட்ட வந்தாங்க. அன்றைக்கு இஸ்லாமும் இல்லை, ஈமானும் இல்லை, ரசூலுல்லாஹ் நுபுவத்தும் தான் என்னன்னு தெரியா. பயந்து நடுங்கி கொண்டு வந்து, ஹதீஜாவே எனக்கு ஏதோ ஆபத்து நடந்துட்டது போலன்றாங்க. ஹதீஜா நாய் எப்படி தெரியுமா சொன்னாங்க? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துறது கேவலப்படுத்துறது யார் அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம். ஹதீஜா நாயி முகமது நபி எப்படி ஆறுதல் படுத்தினாங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். அதிகாரத்தை விளங்கினாங்களா இல்லையா? குர்ஆன்ல நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுவான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த மக்கா முஷ்ரிக்குகள்கிட்ட போயிட்டு வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டா லயகூலுன்னல்லாஹ், அரபு வசனப்படி யகூலுண்டுவாங்க. யகூலு சொன்னான்னு அர்த்தம். யகூலுண்டா சொல்வான், சொல்கிறான். அது சாதாரண வசனம். அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, மிக பலமா சொல்றதுக்காக லேவம் முன்னுக்கு போடுவாங்க. யகூலு லயகூலு. பின்னுக்கு என்ன செய்வாங்கன்னா, சத்து செய்யப்பட்ட நூனை கொண்டு வருவாங்க. லயகூலன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? உறுதியாக சொன்னான் அர்த்தம். அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? மக்கா முஷ்ரிக்குகள்கிட்ட போய் வானத்தை பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா லயகூலுன்னல்லாஹ், என்ன சொல்லுவாங்க? உறுதியாகவே அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி நம்பி இருப்பாங்க வானத்தை பூமியை படைச்சவன் அல்லாஹ்னு? ஆனா அதே அல்லாஹ்க்கு நிகரா சந்துகளிலும் பொந்துகளிலும் கஅபத்துல்லாவுக்கு 360 சிலை வச்சு வணங்கினாங்களா இல்லையா? எங்க தவறு விட்டாங்க? எங்களை படைச்சவன் அல்லாஹ்ன்றதுலயா தவறு விட்டாங்க? கஅபத்துல்லாவை பாதுகாப்பான்றதுலயா தவறு விட்டாங்க? எங்க தவறு விட்டாங்க? எங்களை படைச்சவன் அல்லாஹ் இருக்கிறான், அந்த அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு யாரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த சிலைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சுஜூது செய்யறது அதுக்கு தான், நேர்ச்சி செய்யறது இதுக்கு தான், காணிக்க செலுத்துறது இதுக்கு தான், துஆ கேட்கறது, இபாதத்தெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? அல்லாஹ்வுக்கு அதிகாரம் எல்லாம் கொடுத்துட்டு இபாதத்தெல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க? அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற கடவுள்கள் சிலைகளுக்கு கொடுத்தாங்க. எனவேதான் அதிகாரம்ன்றது வேற, இபாதத்துன்றது வேற.
மக்கா முஷ்ரிக்குகள் தவறுவிட்ட பிரதான இடம் எங்க? அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு நம்பினாங்க. இபாதத்துக்களை யாருக்கு மட்டும் கொடுக்கல? அல்லாஹ்க்கு மட்டும் கொடுக்கல. விளங்கிச்சா உங்களுக்கு எங்க தவறு விட்டாங்கன்னு? அதனாலதான் பிற்பட்ட காலங்கள்ல வந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, இதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என்ன செஞ்சாங்கண்டா, தௌஹீதுல அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துதல்ல முதல் வகை என்ன, அவனுடைய அதிகாரங்களில் ஓர்மைப்படுத்துது. அதிகாரத்துக்கு என்ன சொன்னோம்? ரப்பு. ரப்பு. அந்த ரப்புல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா ருபூபியா அப்படின்றாங்க. ரப்புல இருந்து தௌஹீத் அர்-ருபூபியான்றாங்க. ரப்புல இருந்து வந்த சொல் தான் என்ன? அதிகாரங்களின் விடயத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். படைப்பவன், காப்பவன், அழிப்பவன், நோயை தருபவன், குணப்படுத்துபவன், பொருளாதாரத்தை தருபவன், நஷ்டத்தை தருபவன், எதுவெல்லாம் அதிகாரமோ அதிலெல்லாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும். இரண்டாவது இபாதத். இபாதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும். எதெல்லாம் இபாதத்தோ, சாதாரண ஒரு மனிதன் கையில ₹1 சல்லி, பிச்சைக்காரனுக்கு ஒரு கை நீட்டி வாரனுக்கு ₹1 கொடுத்தோம். ₹1 கொடுக்கிறது இன்னைக்கு பிச்சைக்காரனே மதிக்கிறது இல்லை, அப்படித்தானே? ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில ₹1 ஈச்சப்பழத்துல ஒரு துண்டு சுவர்க்கம். இதை யாருக்காகத்தான் செய்யணும்? அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யணும். அந்த ₹1 கொண்டு போய் ஒரு சிலைக்கு கொடுத்து காணிக்கை செலுத்தினால், ஒரு தர்கா தலைமாட்டில் கட்டி என்ற நேர்ச்சை நிறைவேறணும் காணிக்கை செலுத்தினால் படைத்தவன் ரப்புக்கு செய்கிற ஷிர்கா போய். கொடுத்தது ₹1 தான். ஆனா யாருக்கு கொடுத்தோம்? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்தோம். விளங்குறா எங்க ஷிர்க் வரும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சின்ன ஒன்றா இருந்தாலும் சரி. கஅபத்துல்லாவை 7 தடவை தவாஃப் வரணும். கபரை சுத்தி 7 தடவை தவாஃப் வந்தோம். ஷிர்கா இல்லையா? ஏன்? தவாஃப் இபாதத்து யாருக்கு மட்டும் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும். நேர்ச்சை யாருக்கு மட்டும் செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மன் நஸர லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை வைத்தாரோ ஃபல்யுதிஹு, அவர் அதற்கு கட்டுப்படட்டும். என்ன? யா அல்லாஹ், ஏண்ட புள்ளையிட நோய் குணமாகினா உனக்காக ஒரு ஆடு அறுப்பது என் மீது கடமை. இது நேர்ச்சை. புள்ளைக்கு நோய் குணமாகினா என்ன செய்யணும்? ஒரு ஆடு பிஸ்மில்லான்னு அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடணும். ஏண்ட விவசாயம் நல்ல லாபம் தந்தா முதலாவது அரிசி பேக கொண்டு போய் இந்த தர்காவுக்கு, இந்த கந்தூரிக்கு கொடுப்பேன். வைக்கிறாங்களா இல்லையா? ஆடு வளர்க்கிறவங்க முதலாவது ஆடு இந்த கந்தூரிக்கு, இந்த பெரியாருக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கு நீங்க கொழும்புல இருக்கிற தவட்டகா மரத்தடி பள்ளியில போய் நின்று பாருங்க. விவசாய காலம் வந்தா நெல் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நெல் அவங்கள பிடிச்சி கேளுங்க, இது என்ன நெல், இதுக்கு என்ன விசேஷம்னு கேளுங்க. எங்கட வயல்ல அறுவடை செஞ்ச முதலாவது நெல் அங்க பறந்து கொண்டிருக்கிற புறாக்களுக்கு கொடுக்க கொண்டுவாங்க. எதை சுத்தி பறக்கிற புறா? நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன்னா எந்த புறாக்கும் கொடுத்துட்டு போகலும், எந்த மயிலுக்கும் வீசிட்டு போகலும், எந்த கோழிக்கும் கொடுத்துட்டு போகலும். விளங்கிச்சா? கிழக்கு மாகாணத்திலிருந்து வடக்குல இருந்து ஒரு புடி நெல் எடுத்துக்கிட்டு வராங்க. எதுக்கு? தெவட்டகா மரத்தடி பள்ளிக்குதே அந்த தர்காவை சுத்தி புறா போய்த்து கொண்டிருக்கும். அந்த புறாக்கு போடுறது நேர்ச்சி வச்சுட்டு வராங்க. யாருக்கு செலுத்தணும்? அல்லாஹ்க்கு செலுத்தணும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினார். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே நல்லா விளங்க, இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டும். இது இரண்டாவது. இபாதத்துக்கு என்ன சொல்லுவோம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அரபு வாசகம் என்ன? லா லா இலாஹ. ரப்பு ஒரு சொல். இலாஹு ரப்புண்டா அதிகாரங்களுக்குரியவன், இரட்சகன். இலாஹுண்டா வணக்கத்துக்குரியவன். தௌஹீத் அல் உலூஹிய்யா. எதுவெல்லாம் வணக்கமோ அதெல்லாம் யாருக்கு செலுத்தப்படணும்? அல்லாஹ்வுக்கு. அதை அடையாளப்படுத்துறதுக்கு தௌஹீத் அல் உலூஹிய்யா. மூணாவது என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சொல்லணும். வேற எந்த படைப்பினத்துக்கும் அதை கொடுக்க கூடாது. உதாரணமா அல்லாஹ்வுக்குள்ள பண்புகள் என்ன? அல்லாஹ் அரிசுக்கு மேல் இருக்கிறான். நாங்க ஏற்கனவே படிச்சோம். எப்படி இருக்கிறான் தெரியுமா? தெரியா.
அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கு. குர்ஆன்ல அவ்வளவுதான் வந்து அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். எப்படி இருக்கிறான்னு சொல்ல மாட்டோம். மனிதன் இருப்பது போன்று அல்லாஹ் இருக்கிறான்டா மனுஷனுக்கு ஒப்பாக்கிட்டாங்க. சலஃப் அறிஞர்கள், சலஃப்னா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். யாரு? சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள். அறிஞர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மன் தஷப்பஹ அல்லாஹ பிகல்கிஹி ஃபக்கத் கஃபர. யார் அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்குகின்றானோ அவன் காஃபிராகி விடுவான். விளங்கிச்சா உங்களுக்கு? குர்ஆனை நீங்க ஓதிக்கொண்டு போற நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இப்லீஸ் கிட்ட கேட்கிறான், இப்லீஸே லிமா ஹலக்து பியதைய, லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய 2 கரங்களை கொண்டு நான் படைத்த ஆதமுக்கு நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? அல்லாஹ்வுக்கு 2 எது ஈக்கியதுன்றது குர்ஆன். அல்லாஹ்க்கு 2 கை அவ்வளவுதான். மனுஷண்ட கையை போல அல்லாஹ்க்கு 2 கை இருக்குதுன்னு சொன்னா யாரா போயிடுவான்? காஃபிரா போயிடுவான். ஏன்? அல்லாஹ்வை கொண்டு படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கினான். விளங்குதான் உங்களுக்கு அடிப்படை என்னண்டு? எனவே அல்லாஹ்வுக்குள்ள பண்புகள் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அனைத்திலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளையில் அல்லாஹ் ஒரு சூரத்தில் வருவான். சூரத்துண்டா தமிழ் மொழியில தோற்றம், ஒரு உருவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளையில அல்லாஹ் ஒரு சூரத்தில் வருவான். இப்ப அல்லாஹ்ட சூரத்தும் மனிதண்ட சூரத்தும் ஒன்றுதான்டா யாரா போயிடுவான்? காஃபிரா போயிடுவான். ஏன்? அல்லாஹ்வை கொண்டு படைப்போம். அப்ப எப்படி சொல்லணும்? அல்லாஹ்க்கு ஒரு சூரத் இருக்குது, அந்த சூரத்துல அல்லாஹ் வருவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான முறையில வருவான், நம்பிட்டு போக வேண்டியதுதான். படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கினா காஃபிர். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல்லாஹ் தனித்துவமானவன். இப்ப விளங்கிதா? தனித்துவமானவன், வஹ்தஹு, அவன் தனித்தவன். அவனை தனித்துவமானவன் என்று சொல்வது தௌஹீது. எனவே அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமம் இருக்குது. முன்னுக்கு தௌஹீத் என்ற வாசகத்தை போடும். தௌஹீதுல் அஸ்மா, அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். விளங்கிச்சா உங்களுக்கு? 3 விஷயமும். எனவே படைத்தவன் ரப்பை அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையினூடாக சரியாக செய்து உண்மையான முஃமின்களாக மாற வேண்டுமாக இருந்தால் தௌஹீத் அடிப்படையில் வாழ்ந்தா போதும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சுட்டா போதும். அதை விளங்கப்படுத்துறதுக்கும் படிச்சு கொடுக்கறதுக்கும் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை வகையா பிரிப்போம்? 3 வகையா பிரிப்போம். முதல் வகை என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கு அந்த பரிபாலித்தல் என்ற அதிகாரங்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவோம். அது தௌஹீத் அர்-ருபூபிய்யா. அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இரக்கமுள்ளவன், கருணை மிக்கவன், மறுமை நாளையின் அதிபதி. இதெல்லாம் அல்லாஹ்ட இபாதத்தா, அதிகாரமா, பெயர் பண்பா? சொல்லுங்க பார்க்க. இரக்கமுள்ளவன் இபாதத்தாது என்னது? அல்லாஹ்ட பண்பும் பெயரும். விளங்கிச்சா உங்களுக்கு? அதுல என்ன செய்வோம்? தௌஹீதுல் அஸ்மா. எதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ்ட பேர்ந்து வருமோ அதிலெல்லாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவோம். எதுவெல்லாம் அல்லாஹ்ட பண்பு கொண்டு வருமோ அதிலெல்லாம் அல்லாஹ் ஒருமைப்படுத்தும். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி இய்யாக நஅபுது, உன்னிடத்திலே உதவி தேடுவோம். வ இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குவோம். வணக்கத்தில் உன்னை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம். எனவே வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவோம். அது தௌஹீத் அல் உலூஹிய்யா. விளங்கிச்சா உங்களுக்கு? குர்ஆன்ல இப்படி 3 வகையா பிரிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை காட்டலாம். இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா சில அறிஞர்கள் தௌஹீத 3 வகையா பிரிச்சது பிழைன்னு சில தரீக்கத்து அறிஞர்கள் பேசுறாங்க. பேசினா அவங்களுக்கு நாங்க சொல்ற ஒரே வாதம் என்னன்னா, குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டிய விடயத்தை இந்த 3லுக்கு என்ன செஞ்சிடலாம்?
அடக்கிடலாம். தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். நீங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று 4வது ஒரு வகையை காட்டுங்க, அல்லது 5வது ஒரு வகையை காட்டுங்க. அதையும் நாங்கள் என்ன செய்வோம்? சேர்த்து படிச்சுக் கொள்வோம், பிரச்சனையே இல்லை. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே இந்த 3 வகை துல்லியமாக குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து, குர்ஆன் இறங்குற காலத்தில் வந்த முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் எங்கெங்க தவறு விட்டாங்கன்றதை பார்த்து, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள் எந்த விடயத்தில் அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்ணினாங்கன்றதை பார்த்து, இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள், குறிப்பாக உஸ்மானிய ஹிலாஃபத்தின் கடைசி காலப்பகுதியாகிற பொழுது முஸ்லிம் சமூகம் நிறைய ஷிர்கான, நிறைய குஃப்ரான வேலைகளை செஞ்சாங்க. ஏன் ஷிர்கை நோக்கி போனார்கள்ன்றத ஆய்வு செய்து துல்லியமாக அவங்க விட்ட தவறுகளை எல்லாம் பார்த்துத்தான் ஒரு உண்மையான முஃமின் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வதற்கும் சரியாக படித்துக் கொள்வதற்கும் தௌஹீத் என்ற அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 3 வகையாக நோக்கி படித்தால் தெளிவு கிடைக்கும். இன்னொருவருக்கு தெளிவுபடுத்தலாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வதற்கும் சரியாக படித்துக் கொள்வதற்கும் எத்தனை வகையா பிரிச்சு நோக்குவோம்? 3 வகையா பிரிச்சு நோக்குவோம். விளங்கிட்டா உங்களுக்கு? அந்த 3 வகை தான் தௌஹீத் அர் ருபூபியா. ருபூபியாண்டா என்ன? அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள், அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் எதுவெல்லாம் வருமோ அதிலெல்லாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். தௌஹீத் அல் உலூஹியா, இலாஹ் வணக்கத்துக்குரியவன். தௌஹீத் அல் உலூஹியா, எதுவெல்லாம் வணக்கமோ அதிலெல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும். அது 2வது. 3வது என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள், அல் அஸ்மா பெயர்கள், வஸ்ஸிஃபாத் பண்புகள், அதுல என்ன செய்யணும்? தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும். இந்த 3ஐயும் தெளிவா படிக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில மிக பிரதானமான ஒரு பகுதி. அது விரிவான ஒரு பகுதி. நேரங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நாங்கள் ஒவ்வொன்றா படிக்கிற நேரம், யூதர்கள் எப்படி வழிகட்டு போனாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல, மக்கா முஷ்ரிக்குகள் எப்படி தவறு விட்டாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல, இன்றைய முஸ்லிம் சமூகத்துல பெரும்பான்மை சமூகம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படி தவறு விட்டாங்கன்றத இந்த 3ஐயும் விரிவாக படிக்கிற நேரம் என்ன செய்யலாம்? தெளிவாக படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது என்ன செய்வோம்? நாங்கள் அது சம்பந்தமாக படிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.